அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது அவருடைய சொந்த வீடான ரிஷப வீட்டில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய 2ஆம் இடமான மிதுன வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது 26/7/2025 அவர் பெயர்ச்சியாகி, அதாவது ஆடி மாசம் 10ஆம் தேதி சனிக்கிழமை பெயர்ச்சி ஆகிறார். அவர் பெயர்ச்சி ஆகிறதுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த 12 ராசிகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் அப்படின்னாலே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். அதுலயும் இந்த சுக்கிரன் 2ஆம் இடமான உங்களுடைய இந்த ரிஷப ராசிக்கு 2ஆம் இடம், அதாவது மேச ராசியில இருந்து தொடங்கி மீன ராசி வரை நம்ம இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். ஒரு மனிதன் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு முடிவு காலம் வரைக்குமே ஒரு வாழ்க்கையில இன்பத்தோடவும் செல்வ செழிப்போடவும் சந்தோஷத்தோடவும் வாழ்க்கையை ஆரம்பிச்சு வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிர பயிற்சி தான். சுக்கிரன் தான் ஒருவருக்கு சுக்கிரன் நல்ல நிலைமையில மட்டும் இருந்தால் அவருடைய வாழ்க்கை என்றுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷத்தையே ஏற்படுத்தும். அது இந்த 12 ராசிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக கொஞ்சம் பார்த்துருவோம். அன்பான கும்பராசி அன்பர்களே, கும்பராசி பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு நிகர் தானேன்னு ஒரு வாழக்கூடிய நபர்கள், தன்மானத்தை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நபர்கள். அவங்க எந்த இடத்துலையும் போய் தலை குனிஞ்சு ஒரு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரவே வராது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்பராசி அன்பர்கள், இப்போ மகர ராசிக்கு அதிபதியும் சனி பகவான் தான், கும்பராசியினுடைய அதிபதியும் சனி பகவான் தான். ஆனா அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா வேறுபாடு இருக்கும். இதுலயும் ஆண் ராசி பெண் ராசி அதுல மாறுது இல்ல, அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக. கும்பராசியில பிறந்த பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி அந்த ஒரு ஆளுமை திறன், ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க இந்த கும்பராசி அன்பர்கள். அதுல இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த சுக்கிரன் உங்களுடைய 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கும் உள்ள அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல இருந்து 9ஆம் இடமான 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அவர் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துல 5ஆம் இடத்தை நம்ம சொல்றோம். அந்த 5 அப்படிங்கிறது குழந்தைகள் ஸ்தானம்னு சொல்றோம். ஒரு ஜாதகருக்கு குலதெய்வத்தினுடைய ஸ்தானமும் அதுதான். அப்ப இதெல்லாம் இருக்கும்போது இந்த பூர்வீகம் அப்படிங்கிறது குரு அங்கே இருந்து உங்களுடைய ராசியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை அது பார்க்குது. குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகமா இருந்தாலும் சுக்கிரனோட சேர்ந்து பார்க்குது. அப்ப சுக்கிரன் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையில ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்கார ஒரு கிரகம். அந்த கிரகம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல சுபரான கிரகம் கூட. ஒரு இதுல பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்றது, ஒரு நல்ல பகட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்றது, அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இல்லற சுகங்கள் இன்பங்களை அனுபவிக்கிறது, பெரிய வீடு, நல்ல ஒரு அலங்காரமான ஒரு மாளிகையா கட்டுறது, பெரிய வீடு. பொதுவா ஒரு ஜாதகத்துல ஒரு பெரிய வீடு யாரு கட்டுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே பெரிய விஷயம். என்னன்னா சுக்கிரனும் குருவும் ஒன்னா இணைஞ்சாலோ, ஒன்னா இணைஞ்சு லக்னத்தோட தொடர்பு, லக்னாதிபதி தொடர்பு, ராசிநாதனுடைய தொடர்பு, இந்த மாதிரி ஏதாவது சுபஸ்தானங்கள்ல இருந்து பண்ணினால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில ஒரு அலங்காரமான ஒரு மாளிகை கட்டியே தீர்வாங்க. எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை விட ஒரு பெரிய லெவல்ல வீடு, இந்த வீடு அடுத்தவங்க கட்டிருக்காக வீடு அப்படின்னா அந்த வீட்டை எதிர்நோக்கி அந்த வீடு மாதிரி நம்ம கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில உயர்வும் இருக்கும், வருமானம் இருக்கும், பணம் கிடைக்கும். இந்த பணம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். பெரும் பணத்துக்கு அதிபதி குரு பகவான்.
ஒரு வாழ்க்கையில கணவன் மனைவி இல்லற சுகம், இல்லற சுகத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கிரன் பகவான் தான். அப்ப சுக்கிரன் யாருக்கெல்லாம் நல்ல நிலைமையில இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில எந்த காரணத்தை கொண்டும் அவங்களுக்குள்ள வந்து பாருங்க ஒரு அந்யோன்யமான விஷயமா இருக்கும். பிரிவினைகள் வராது அவ்வளவு சீக்கிரம். குடும்பஸ்தானம் நல்லா இருக்கணும். பொதுவா இந்த கல்யாணங்கிற விஷயத்துல லேட் ஆகுது அப்படின்னா இப்ப 2ஆம் இடத்து அதிபதியும் உங்களுடைய லக்னம் எது வேணாலும் இருக்கட்டும், ராசி எது வேணாலும் இருக்கட்டும், உங்களுடைய 7ஆம் இடம் எது வேணாலும் இருக்கட்டும், லக்னத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் உங்களுடைய 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்து அதிபதியும் ஒரு இடத்துல ஒன்னா போய் இணையக்கூடாது. அப்படி இணைஞ்சிச்சு அப்படின்னா இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா லேட் ஆகும். அதையும் தாண்டி இந்த 2ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் 6, 8, 12 மறைவு ஸ்தானத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிலருக்கு 40 வயசு 50 வயசு வரைக்கும் திருமணம் ஆகாம இருக்கு. அந்த மாதிரிலாம் நம்ம பாக்குறோம்ல, அது மாதிரி கேள்விக்குறியாகும். அந்த கேள்விக்குறியாகக்கூடிய இடத்தையோ இல்ல லக்னத்தையோ 2ஆம் இடத்தையோ 7ஆம் இடத்தையோ திரிகோணத்தை ஒரு வகையில இருந்து குரு பாக்குது அப்படின்னா அந்த இடத்தை நிவர்த்தி பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. திருமணம் ஆயிரும். லேட்டானாலும் திருமணம் ஆயிரும். இதே 2ஆம் இடம் வக்ரம் ஆகுது, எப்படி இருக்கும்? திருமணம் வேகமாகும். அப்படி வேகமா ஆச்சு அப்படின்னாக்கும் அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குழப்படியான விஷயங்கள் நடக்கும், ஒரு பிரிவினைகள் நடக்கும். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பும் உண்டு. அந்த இடத்த குரு பார்த்தா அது கோடி நன்மை. அதுல எந்த விதமான தோஷமான ஒரு இடமா இருக்கு, இந்த தோஷமான இடத்த கூட குருவினுடைய பார்வைகளை வரையில அது நல்லதாத்தான் இருக்கும். அதுல எந்த குறைபாடும் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாரு. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் 9ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு மனிதனுக்கு உழைப்பு இல்லாத ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் கூட அந்த 9ஆம் இடம் தான். 9ல் இருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்லதை செய்யும். அதாவது எப்படி பார்த்தாலுமே 9ல் இருக்கக்கூடிய கிரகம் லக்னத்தை பார்த்துரும். குருவா இருந்தால் குருக்கு வந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அப்ப திரிகோணத்தை வந்து பாத்தீங்கன்னா 1, 5, 9 அது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேலை செய்யும். அப்ப இந்த கும்பராசியை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து குருவும் சுக்கிரனும் ஒன்னா இணையக்கூடிய ஒரு காலத்துல ஒரு மாசம்தான் சுக்கிரன் வந்து ஒரு ராசியில பயணம் செய்வார். அவரு இந்த முழு சுவரான குருவோட சேர்ந்து பண்ணும் பொழுது குரு சுக்கிரன் ரெண்டுமே வந்து இணைவுல இருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 5ஆம் இடத்தை உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. 11 அப்படிங்கிறது சேமிப்பு பணங்கள், பெரும் பணங்கள். ரெண்டுமே பணத்துக்குள்ள அதிபதி. சுக்கிரனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பணத்துக்குள்ள அதிபதி, குருவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பணத்துக்குள்ள அதிபதி. ரெண்டுமே குழந்தை இல்லாத நபர்களுக்கு ஒரு சில குழந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளியூர் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். 11 அப்படிங்கிறது இளைய தாரம், மூத்த சகோதரம், 2ஆம் தாரம் திருமணம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியவும் பார்க்கறதுனால குரு இருக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறது நல்லவா இருந்தாலும் பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம், பலன் உண்டு. இது ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையில சுகபோகமான வாழ்க்கையா இருந்தாலும் சந்தோஷம், சங்கீதம், ஒரு பள்ளி அறை, சுகம், இதெல்லாமே அதுக்குள்ள உண்டு. இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 பூதங்கள்னாலதான் இயங்குது. அதுல எந்த கிரகத்தினுடைய அடிப்படையில நமக்கு எந்த கிரகம் நமக்கு நல்லதை செய்யும், எந்த கிரகம் கெட்டதை செய்யும் அப்படிங்கிறத நம் முன்னோர்கள் நமக்கு தீர்மானிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அப்ப இந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அதுல எந்த விதமான குறைபாடும் இல்லை. சூரியன்ல இருந்து விலகி கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் வக்ரகதி காலம். அப்ப அந்த வக்ரகதி காலம் 2ஆம் இடம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வக்ரத்துல இருக்கு சனி பகவான். உங்களுக்கு பாத சனி அப்படிங்கிறது இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. பாத சனி அப்படிங்கிறது சனியினுடைய தாக்கத்துல 25% சனியினுடைய தாக்கம் இருக்கும். இந்த 25% உங்களுக்கு சனியினுடைய தாக்கம் இருந்தாலும் அந்த இடத்துக்கு குரு பார்வை வந்துருச்சு. அப்ப அதைத்தான் நம்ம முதல்ல சொன்னோம், தோஷமான இடத்த கூட குருவினுடைய பார்வைப்படும் போது அது நல்லதா மாற வாய்ப்பு உண்டு. சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள், நல்லது கெட்டது, இதெல்லாம் அவர் தொகுத்து கணிச்சு நமக்கு வாழ்க்கையில இந்த அளவுக்கு ஒரு 7.5 சனி காலத்துல வந்து பாருங்க, நமக்கு 7.5 சனி தொடங்க போகுது அப்படின்னா ஒரு நம்மள அறியாத ஒரு பயம் உணர்வுகள் வரும். ஆனா பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அவரவருடைய வாழ்க்கையில என்னென்ன தர்மங்கள் செய்யறோமோ
அந்த தர்ம கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை அமைச்சு அதில் நல்லது கெட்டதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி பகவான். கர்மக்காரகன் அதைத்தான் நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட கர்மக்காரகன் வந்து எந்த சூழ்நிலையிலையும் எல்லாருக்கும் கெட்ட விஷயமாவா நடக்குது இல்லை, எல்லாருக்கும் நல்லதாகவும் நடக்கிறது இல்லை. அவரவருடைய விதி ஜாதகத்தை பொறுத்து. உங்களுடைய விதி ஜாதகத்துல நீங்க நல்லதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்டதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, எப்படி பிறக்கணும், எப்படி வளரணும், எப்படி பெரிய இடமா ஆகணும், எப்படி பெரிய ஆள் ஆகணுங்கிறது முதலாவது வாழ்க்கையில உங்களுக்கு அது தீர்மானிக்கப்பட்ட விஷயம். அதை தாண்டி எதுலையும் எந்த வகையிலையும் இது பண்ணிட முடியாது. வாழ்க்கையில 100 ரூபாய்க்கு கஷ்டப்படுற ஆளுகளும் இருக்கான், கோடி கோடியா சம்பாரிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலையிலையும் இருக்காங்க ஆள். அப்ப எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவரவருடைய கர்ம வினைங்கிறது செயல்பட்டே தீரும். முதல் நட்சத்திரம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பாதங்கள். இந்த அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவான் இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீசம் பெற்று இருந்தார், வக்ரம் பெற்று இருந்தார். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பலவீனங்கள் நடந்திருக்கலாம். வண்டி வாகனங்கள் கவனமாக ஓட்டணும். இப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வாகனங்கள் இந்த 2.5 வருஷத்துக்கு பாதசனியாகவே இருந்தாலும் வண்டி வாகனங்கள்ங்கிறது கொஞ்சம் கவனமான சூழ்நிலை தான் இருக்கணும். முருகனுடைய வழிபாடு, சஷ்டி விரதம், இந்த மாதிரியெல்லாம் ஒரு சிலர்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சதய நட்சத்திரம் அடுத்து. சதய நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேச்சு, வார்த்தை, செயல் எல்லாமே ஒரு கனிவான ஒரு விஷயமா பேசக்கூடிய நபர்கள். இப்போ சனி பகவான் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனியினுடைய பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு சம்பந்தமான பொருட்கள்லாம் நிறைய வீட்டில் வச்சுருப்போம். அது எல்லாமே சனி பகவானுடைய சம்பந்தமான பொருட்கள். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரத்திலான ஆன பெஞ்சு உட்கார்ற இதுல இருந்து எல்லாமே அப்படித்தான் இருந்துச்சு. இன்னைக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டு நம்ம உட்காடுறோம், அது ராகுடையது. அப்போ எந்தெந்த கிரகத்தை நம்ம வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்ச விஷயம். நம்ம எந்தெந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் குருவை அதிகமாக யூஸ் பண்ணுறோமா, குருவினுடைய காரகம், குருவினுடைய பொருட்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறோமா, சனி பகவானுடைய பொருட்கள். இப்போ செருப்பு வருது, செருப்பை வாசல்லே கழட்டி விட்டு போகிறோம். செருப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான். அப்போ அந்த செருப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நில வாசல் அப்படிங்கிறது மகாலட்சுமி. அப்போ அதில் வாசலுக்கு நேராக கலட்டக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். ஒரு சிலர் விஷயங்கள் வந்து கடைபிடிச்சு வாழ்க்கையில் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடைபிடிச்சு வாழ்றவங்களுக்கு வந்து பாருங்க, எவ்வளவோ பெரிய விஷயம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமையும் வந்துடும். அப்படிப்பட்ட இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்குமே இது ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான். அடுத்து வந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3 பாதங்கள் வருது. பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாக்கிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய 9ஆம் இடம், 11ஆம் இடம், உங்களுடைய ராசி எல்லாமே பார்க்கறதுனால அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எப்போவுமே வந்து ஒரு அமைதி குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இயற்கையிலே அவங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். மைண்டு நல்லா யூஸ் பண்ணி அடுத்து என்ன வருது அப்படின்னு யோசித்து செயல்படக்கூடியவர்கள். அதுலேயும் வந்து இந்த சுக்கிர பயிற்சி அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.